எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பப்பி மொபைலில் காலங்காத்தால் ஒரு 8 மணி கடையை திறந்துட்டோம். அப்போ தான் கடை பசங்க கொஞ்சம் உற்சாகமாக வேலை செய்வாங்க. ஓனர் உற்சாகமாக இருந்தால் தான். ஓகே, இப்போ என்னென்ன வேலைன்னு பார்த்துருவோம். ஆனால் இங்கே காமிங்கண்ணா. இது போக்கோ M6 5Gன்னு நினைக்கிறேன். M6 Pro 5G. இது வந்து பேக் டோர் மாற்றணும், ப்ளஸ்ஸு காம்போ மாற்றணும். அடுத்தது விவோ Y28 5G, இதுக்கும் காம்போ மாற்றணும். அப்புறம் சாம்சங் M12, இதுக்கும் காம்போ மாற்றணும். அப்புறம் சாம்சங் J6, இதுக்கும் மாற்றணும். நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, சொன்ன மாதிரி 19 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கும். 20 நிமிஷம் இருந்தால் போதும் ஒரு காம்போ. நான் வீடியோ எடுக்கிறதுனால அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. வீடியோ எடுக்கலைன்னா இன்னும் சீக்கிரமாக நான் மலை மாற்றிடுவேன், சேஞ்ச் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். சொன்ன மாதிரி எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் கீரல் விழாமல் பார்த்துக்குவேன். செல்ஃபோனை போட்டு தேய்ச்சி அடித்து பிடிச்சி அந்த மாதிரி சிரமம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா இப்போ பாருங்கள். அதே மாதிரி நம்ம பாகுபலி ஆயுதம் எங்கே இருக்குது? ஓகே, நம்ம ஆயுதம் கிடச்சிருச்சு. இதை நான் ஏற்கனவே பிடுங்கி வச்சுட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப டேமேஜ் ஆனதுனால அங்கங்கே சில்லாக கையில் ஏறிடும். இதை நீங்கள் வந்து உடஞ்சிருச்சுன்னா உடனே மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் நினைக்க காமிங்கண்ணா. ஏதாவது ஒரு கடையில் கொடுத்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. ஏன்னா இந்த பிசிறு கண்ணிலையோ கையிலையோ ஏறிடுச்சுன்னா ரொம்ப சித்திரவதையாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி உங்களுடைய பேக் டோரோ அல்லது முன்னாடி இருக்கிற டிஸ்பிளேவோ போச்சுன்னா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு மொபைல் கடையில் கொடுத்து, நீங்கள் எங்கள் ஊராக இருந்தால் பப்பி மொபைல் வாங்க. வேறு ஊராக இருந்தால் நாங்கள் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பப்பி டிஜிட்டல் மார்ட்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்குறோம். அதில் நீங்கள் பாருங்கள், எங்களுடைய பிரான்ச் நிறைய இருக்குது, தமிழ்நாடு முழுக்க இருக்குது. எங்கெங்கே நான் காமிக்கணுமோ, எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த கடை இருக்குது, எங்கெங்கே நீங்கள் போய் நல்லபடியாக வேலை செய்யலாம்னு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இன்றைக்கி ஒவ்வொன்றா மாற்றுறேன். நீங்கள் காமிங்க. ஏற்கனவே எடுத்தாச்சு. இப்படி எடுத்து ஓரமாக தூக்கி போட்டுட்டு இது காம்பை மாற்றணும். மாற்றினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குங்க. இதில் வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து கிளாஸ் டைப்பு, கீழே போட்டால் உடஞ்சிரும். அந்த மாதிரி டைப் இது. இதில் பிளாஸ்டிக் டைப்ஸ் நிறைய வருது. இது வந்து கிளாஸ் டைப்பு. இப்படி ஃபிட் பண்ணால் போதும். எப்படி இருந்தனா இப்படி ஐட்டம்னு சொன்ன மாதிரி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயந்தான். தேவையான பொருளை நல்ல தரமான பொருளை வாங்கி ஃபிட் பண்ணி ஸ்க்ரூவை கழட்டி அழகாக வேலை செஞ்சு அக்கறையாக வேலை செஞ்சால் சூப்பராக ஆண்ட்ராய்டு மொபைல் ரிப்பேர் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ரிப்பேராக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நாங்கள் பண்ணித்தரோம். நீங்கள் காமிங்க. கேமராமேன் வந்து இன்னும் டெக்னாலஜி தெரிஞ்சிக்கல. ஓகே, இப்போது நேற்று மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது என்னமோ தெரியல, தலைமுறையாக அந்த டெக்னீஷியன் தேடும்போது தான் அந்த ஸ்க்ரூ டிரைவர் கிடைக்காது. எங்கடா அந்த வக்கீல் வெங்கின்னு சொல்கிற மாதிரி இங்கே நம்மளுடைய இன்னொரு ஆயுதம் ஓகே வந்துடுச்சு. ஒரு வேலையை நம்ம ரெகுலராக ஒரு 4 தடவை பண்ண ஆரம்பித்தாலே போதும், நமக்கு அது பழகிடும். நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய மெட்டபாலிசத்தில் சேர்ந்துடும். அதாவது நம்மளுடைய சுபாவத்துக்குள்ளேயே அது உள்ளே போயிடும். நம்மளுடைய ஜீனில் போய் உட்கார்ற மாதிரி உட்காந்துரும். நான் இதில் மெட்டபாலிசம்னு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். என்னென்னா, இப்போ சில பேர் அப்பா வந்து சொன்ன மாதிரி அடிக்கடி வந்து ஒரு கை கழுவார், கொஞ்சம் சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்களேன். அதே இது அவங்க பையனும் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது அவரோட மெட்டபாலிசத்தில் சேர்ந்துருச்சு. அந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை நம்மளுடைய மெட்டபாலிசத்தில் சேர்த்துக்கணும்.
என்னடா இது ஒட்டிட்டு வருதுன்னு பார்க்குறீங்களா? இதுக்குள்ளே வந்து அந்த நுனியில் வந்து மேக்னெட் இருக்கும். அது இந்த மாதிரி வர்றதுக்கு உதவும். அப்படி இருக்கிறது நல்லது தான். ஒவ்வொன்றா எடுத்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரூ டிரைவர் கூட எனக்கு பிடிக்கும். நான் இதை கூட நேசிப்பேன். இன்றைக்கி ஒரு ஸ்க்ரூ டிரைவரு, நாளைக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவரு அப்படின்னு தூக்கி எறிய மாட்டேன். நான் ஒரு 2 ஸ்க்ரூ டிரைவர் வச்சுருக்கிறேன். அந்த 2 ஸ்க்ரூ டிரைவரும் கொஞ்சம் மனம் கூட தேஞ்சு போச்சு. ஆனால் பிடிச்ச பொருளை உடனே தூக்கி எறிய முடியாது. புதுசாக காசு கொடுத்து தான் வாங்கலாம். நான் ஏன் இது எல்லாத்தையுமே வீடியோவே எடுத்து உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா, ஒன்று எங்கள் கடை பசங்க கொஞ்சம் ஸ்டடி ஆகிறதுக்கு, இன்னொன்று பொதுமக்களும் இந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கீழே போட்டு உடஞ்சிருச்சுன்னா அப்படியே பதறாங்க எல்லோரும். அப்படின்னாங்க முதல்ல இந்த கேமராமேனை படிக்க வைக்கணும். கீழே போட்டு உதாரணத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை பிடிக்கிறாங்கன்னா, அந்த சண்டையில் சொன்ன மாதிரி இந்த ரிமோட்டு வழிகேடு ஆகிறது, இந்த ரிமோட்டு செல்ஃபோனு இதெல்லாம் அடித்து உடச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உடஞ்சதுக்கப்புறம் அது திரும்ப ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1008 சண்டை. எங்கே போய் ரிப்பேர் பண்ணலாம், எப்படி ரிப்பேர் பண்ணலாம், ரிப்பேர் பண்ணது திரும்பவும் இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு 1008 சண்டை. இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். தெரியாமல் விழுந்தாலும் சரி, நீங்களே ஏதோ ஒரு சண்டையில் அடித்து உடைச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சண்டையில் எந்த பொருளுமே அடித்து உடைக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கூட பயப்பட வேண்டாம். அது ஈஸியாக சரி பண்ணிடலாம். இதெல்லாம் செய்யக்கூடிய பொருள் தான். இதுக்காக அடிபட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு திரும்பவும் மேலும் மேலும் உடலையும் மனசையும் வருத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் காமிங்கண்ணே, கேமராமேன் நீங்கள் செல்ஃபோனு காமிங்க. இது பாருங்கள், பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குங்களா? ஆனால் இது ரிப்பேர் தெரியுதுங்களா? கொஞ்சம் ஒரு மாதிரி லைன்லாம் கோடு வருதுங்களா? அந்த மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் இந்த கோடு மறைஞ்சிரும், அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு வரும். இந்த மாதிரி மாறி மாறி வரும். இது காரணம் என்னென்னா, இது ஒன்றுமே உடையலை பாருங்கள். எங்கேயுமே எந்த இடத்துலையுமே டேமேஜ் ஆகலை. ஆனால் என்ன ஆகுன்னா, இது ஒரு பொருள் இப்படி கீழே உள்ள அதிர்வில் இந்த கீழே தான் இந்த இடத்துல ஸ்டிப் இருக்கும். இந்த ஸ்டிப் இருக்கும். இந்த ஸ்டிப்பில் நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல டேமேஜ் ஆனாலும் இப்படி வரும். நேற்று இதை ரிமூவ் பண்ண மாதிரி அழகாக ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணி அப்படியே பிடுங்கி இழுக்கக்கூடாது. இப்படி இந்த இடத்த அப்படியே எடுக்கும் போது அப்படியே கழட்டி எடுக்கக்கூடாது. மெதுவாக இப்படி பார்க்கணுங்க. ஏன்னா ஸ்டிப்பு நமக்கே தெரியும். இப்போ நமக்கு இருக்கிறதுனால சொல்கிறேன். யாராவது கற்றுக்கிற மாதிரி இருந்தாலோ அல்லது வீடியோவை பார்த்துட்டு செய்கிற மாதிரி இருந்தாலோ கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். பிடிங்கி இழுத்திங்கன்னா எங்கேயாவது ஒருத்தர் டேமேஜ் ஆகிரும். பேட்டரியெல்லாம் டேமேஜ் ஆகக்கூடாது. சில பேர் இந்த மாதிரி பேட்டரி எடுக்கும்போது அங்கங்கே இப்படி வச்சு நம்புவாங்க. பேட்டரியெல்லாம் குத்தி ஓட்ட போட்டுரும். அதனால் எந்த செல் ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்களாம் ட்ரை பண்ண வேணாம். ஓகே, இப்போ இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா பாருங்கள், மேலே எங்கேயுமே டேமேஜ் ஆகலை. இதோடைய இன்ஃபேக்ட்டுக்கு காரணம் என்னென்னா, இந்த கீழ் பகுதியில் அடி வாங்கிடுச்சு. இந்த கீழ் பகுதியில் அடி வாங்கினதுனால தான் இப்போ இதை மாற்ற போகிறோம். ஸோ நீங்கள் பெரும்பாலும் கேர்லெஸ்ஸாக இருக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இப்போ வர மொபைல் எல்லாமே கண்ணாடி டைப்பில் இருக்கிறதுனால கீழே விழுந்த உடையும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படி உடஞ்சாலுமே கவலைப்படாதீங்க, டாக்டர் நாங்கள் இருக்கிறோம். ஓகே, கேமராமேன் இங்கே காமிங்க, நீ செல்ஃபோன் காமிங்க. எதுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னா, இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை அது இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கணும் பாருங்க. இப்போ இது பிடிமானம் இருக்கிறதுனால தான் இப்படி இழுக்க முடியுது. ஏற்கனவே இது ரிப்பேர் பண்ணின செல்லு, ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கி கொஞ்ச நாள் பயன்படுத்தி உடஞ்ச செல் கிடையாது. ஏற்கனவே ஒரு ரிப்பேர் பண்ண செல்லு, பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதை காமிக்கணும்.
பெரும்பாலும் டிஸ்பிளேயில் 2 டைப் இருக்குது. நேற்று நீங்கள் பார்த்தது வந்து ஒரே ஒரு ஸ்டிப்பு காம்போவில் வந்து மேலே வரும். இப்போ இதில் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டிப் வருது, இங்கே ஒரு ஸ்டிப் வருது. இதுவும் டிஸ்பிளேக்குள்ளே இருந்து தான் வருது. ஓகேவா? இதில் என்னன்னா பெரும்பாலும் செல்லில் 2 ஸ்டிப் கொடுப்பாங்க. ஒன்று இங்கே ஒரு கனெக்டர் இருந்து இங்கே ஒரு கனெக்டருக்கு நேரடியாக ஸ்டிப் ஒன்று வரும். அப்புறம் டிஸ்பிளேலேருந்து ஒரு கனெக்டர் வந்து இதில் கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகிட்டுருக்கும். இந்த கீழே இருக்கிற ஸ்பீக்கருக்கு, சிசி பின்னுக்கு, மைக்குக்கு, ஆண்டனாவுக்கு, வைப்ரேட்டருக்கு, இது எல்லாத்துக்குமே தகவல் வந்து இந்த ஸ்டிப்பு மூலயமா போகும். ஆனால் இப்போ இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக டிஸ்பிளேக்குள்ளே இருந்து ஒரு ஸ்டிப்பு வருது. அந்த ஸ்டிப்பு இதில் இருக்கிற தகவலை வாங்கி கனெக்ட் ஆகி அது மூலயமா இப்படி வந்து இதில் கனெக்ட் ஆகி திரும்ப மேலே போர்டுக்கு போகுது, மெயின் போர்டுக்கு போகுது. இப்போ நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஓகே, பெரும்பாலும் இங்கே பாருங்கள், இதை நான் எடுத்து கீழே வைக்கணும். இப்போ நான் கீழே வைக்கும் போது கூட என்ன பண்ணுவேன்னா, இந்த இதை இப்போ இந்த ஆண்டனா கேபிளை நான் கழட்டி விடணும். ஆனால் நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன்னா, இந்த கீழே இருக்கிற ஆண்டனா கேபிளை கழட்டி விடுவேன், அல்லது இந்த கீழே இருக்கிற சிசி போர்டோட சேர்த்து ஓரமாக எடுத்து வச்சுக்குவேன். இந்த ரெண்டையுமே சேர்த்து ஓரமாக எடுத்து வச்சுக்குவேன். இது ஏன் நான் பண்ணுறேன்னா, இந்த ஆண்டனா கேபிளை கழட்டும் பொழுது சில நேரங்களில் எங்கேயாவது நீங்கள் கீழே போட்ட இடத்துல ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகி அந்த ஆண்டனா கேபிள் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சுன்னா நம்ம அதை கழட்டும் பொழுது கட் ஆகிடும். கட்டானா பிரச்சனை இல்லை, ப்ளஸ் மைனஸ் பார்த்து நம்ம அடிச்சிடலாம், லைன் அடிச்சிடலாம். ஆனால் அந்த வேலை எக்ஸஸாக பண்ண வேணாங்கிறதுக்காக, எக்ஸ்ட்ரா எதுவும் தொந்தரவு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கீழே கழட்டி உரமாக வச்சிடணும். ஓகேவா? இது ரிங்கர் செட்டு, ரிங்காவதுங்க அது செட்டு. இப்போ இதை கழட்டி நம்ம உரமாக வச்சிட்டோம்னா மெயின் போர்ட்லையும் நம்ம எதையுமே கழட்ட வேண்டியதில்லை, இதுலையும் நாம் எதையும் கழட்ட வேண்டியதில்லை. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஸ்டிப்பெல்லாம் இந்த கேபிளை பிடிச்சி இழுக்க வேண்டியதில்லை. எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் இங்கே பக்கத்தில் வந்து ரொம்ப தெளிவாக கட்டுங்க. இதை பாருங்கள், இதை பாருங்கள், இந்த கனெக்டர், இந்த 2 கனெக்டரையும் நம்ம பிடிச்சி இழுக்கும்போது இந்த உள்ளே இருக்கிறது ஏதாவது ஒரு சக்தி, ஒரு வலுவிலேருந்து கீழே விழும்போது டேமேஜாக இருந்துச்சுன்னா இது பிடுங்கிட்டு கையோடு வந்துடும், முழுன்னு ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல லைனை கண்டுபிடிச்சி அந்த லைனில் லைட்டாக அப்படி சுரண்டி விட்டுட்டு அதில் லைன் அடித்து திரும்ப அங்கேருந்து இங்கே ஜம்பர் அடித்து இதில் ஜம்பர் நம்ம கொடுக்கறதுக்கு இந்த வேலையெல்லாம் எக்ஸ்ட்ரா வேலை. அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்படி எடுத்து ஓரமாக வச்சுட்டு வேலை முடிஞ்சது. இப்போ இதை பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நம்ம ஈஸியாக வேலை செய்யலாம். நேற்று போர்டை அழுத்தி பிடிச்சிட்டு ஆன் பண்ணணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அது இதுக்கு தான் காரணம். இந்த பாருங்கள், இந்த 4 பாயிண்ட்டும் போர்டில் இப்படி மேலே வைக்கும்போது டச் ஆகும். இப்போ நம்ம ஸ்க்ரூவெல்லாம் கழட்டுறதுனால கொஞ்சம் வேலை வெளியே வந்துடும். கொஞ்சம் இப்படி இருக்கிறத நம்ம அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணணும். அதுக்கு தான் நேற்று சொன்னது. பரவாயில்ல, இப்படி தெளிவாக கிளாஸ் எடுக்கிற மாதிரி சொல்ல எனக்கும் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ தான் நம்ம கூர்மையான ஆயுதங்களுக்கு வேலை வந்திருக்குது. ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன கேப் கிடைச்சா நம்ம அதுலேருந்து ஒரு ரூட் எடுத்துடலாம். இப்போ இதையே நான் தைரியமாக கழட்டிடுறேன்னா, செக் பண்ணி பார்க்காமல கழட்டுறேன் அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்சு போச்சு கீழே விழுந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு. அதனால் நம்ம இதில் எதுவும் பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காம்போ வச்சு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அந்த வக்கீல் வெங்கி அவன் கிடக்கிறான் சொங்கி சொன்ன மாதிரி
கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம பிளேடை வச்சு கட் பண்ணும்போது இந்த சைடில் நேற்று க்ளீன் பண்ண பீடிங் பார்த்தீங்க இல்லைங்க, அந்த பீடிங் டேமேஜ் ஆகும். ஸோ அந்த பீடிங் டேமேஜ் ஆகாமல் நம்ம கழட்டணும். இந்த பிளேடு பாருங்கள், ₹1 விற்கிறாங்க. எவ்வளோ வேலை செய்யுது பாருங்கள், எவ்வளோ கூர்மையாக இருக்குது. இந்த பிளேடெல்லாம் வெட்டி வெட்டி இந்த இடத்துலலாம் மரத்தே போயிடுச்சு. இப்போ எனக்கு பிளேடு வெட்டினாலும் எனக்கு இந்த கையிலையும் வலிக்காது, இந்த கையிலையும் வலிக்காது போல் இருக்கு. எல்லாமே ஒரு விதத்துக்கு நல்லது தாங்க. இப்போ இந்த இதில் ஸ்டிப் இருக்கும், அதனால் இதை எப்படி வச்சு கழட்ட முடியாது. இது கொஞ்சம் வெளிப்பக்கம் போய் இது வேண்டியதில்லை அந்த அளவுக்கு. ஏன்னா இந்த பக்கம் காமிக்கணும், லேயராக வர்றது காமிங்க. இந்த பேஸ்ட் பாருங்க எப்படி ஒட்டி இருக்குன்னு. இதையும் ஒரு வாட்டி பாருங்க, உங்களுக்கு டிஸ்பிளேனா என்னன்னு புரியும். நிறைய டிஸ்பிளே இருக்குங்க. பேப்பர் டிஸ்பிளே இருக்குது, எல்சிடி இருக்குது, எல்இடி இருக்குது, ஓஎல்இடி இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, இப்போ இதுதான் காம்போ. எடுத்து ஓரமாக வச்சுட்டோம். இந்த காம்போவை கூட ₹10 ₹20 வாங்கிக்குவாங்க. இந்த ஸ்டிப் இருக்கு இல்லைங்க, இந்த ஸ்டிப்பை கூட சைனாக்காரன் திரும்ப பயன்படுத்திக்குவான். நாங்கள் எல்லாம் இப்படி வரிசையாக அடுக்கி வச்சோம்னா ஒரு டிஸ்பிளே ₹10 எடுத்துக்குவோம். அந்த மாதிரி டேமேஜ் ஆனது. ஓகே, இப்போது நேற்று மாதிரி இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆயுதம் வச்சுருக்கிறேன். இது வந்து ரொம்ப சூப்பராக ஐஃபோன் ஸ்க்ரூ கலட்டுறது. அதனால் இது ரொம்ப சின்னதாக இருக்கும். இது எனக்கு இதுதான் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. என்னென்னா, இந்த தின்னரை போட்டு லைட்டாக அதை ஊற வச்சிடணும். இது ஊற வச்சிட்டோம்னா ஊருக்கு போயிடும்ன்றீங்களா? இப்போ இந்த இடத்துல சென்சார் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு வலை மாதிரி இருக்கும். நம்ம பேசுகிறது வந்து அந்த காது வச்சில் எடுத்துக்க பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு வலை இருக்கணும். இதில் அந்த வலை இல்லை, நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அது ரெடிமேடாக விற்கிறாங்க. இது மூலயமா தான் நம்ம பேசுகிறது. இந்த இடத்துல ஸ்பீக்கர் இருக்கும். இங்கே மண் உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு வலை வச்சுருப்பாங்க. ஒருவேளை அந்த வலை மிஸ் ஆகிடுச்சு கிடைக்கலனா கூட இந்த இடத்துல பேஸ்ட் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக சிரமம் பார்க்காம க்ளீன் பண்ணணும். இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நாம் இந்த இடத்த க்ளீன் பண்ணணும். கேமரா முன்னாடி இருக்கிற கேமராவில் கொஞ்சம் டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் ஏற்கனவே எல்லா இடத்துலையும் படிச்சிருக்கோம். அப்போது நம்ம அழகாக அந்த லென்ஸை மட்டும் ஸ்க்ராட்ச் விழாமல் அழகாக க்ளீன் பண்ணணும். ஐபி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மலாக அதை வந்து க்ளீன் பண்ணிடணும், தொடச்சி எடுத்துடணும். அடுத்தது இப்போது நம்ம காம்போவை வந்து உட்கார வைக்க போகிறோம்.
அதுக்கு முன்னாடி காம்போவை நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். புதுசாக ஒரு காம்போ நம்ம வாங்கும் பொழுது, அதுவும் ஸ்டிப்பு இப்படி இருக்கிற காம்போ வாங்கும் பொழுது நீங்கள் காம்போ வச்சிருவீங்க, ஃபிட் பண்ணிடுவீங்க. இப்போது மைக்கு, ரிங்கரு, இதெல்லாம் இந்த தகவல் பூரா இது மூலியமாக தான் மேலே வந்து மெயின் போர்டுக்கு போகுது, மதர் போர்டுக்கு போகுது. நம்ம இதை வச்சு ஃபிட் பண்ணோன்னே இங்கே இருக்கிற லைனில் ஏதாவது ஒரு லைனு, மைக் லைனோ ஸ்பீக்கர் லைனோ ஏதாவது ஒரு லைனு வேலை செய்யலைன்னு வச்சுக்கலாம். நம்ம ஃபிட் பண்ணதுக்கப்புறம் மைக் வேலை செய்யாது, அல்லது ரிங்கர் வராது, அல்லது சார்ஜிங் ஏறாது, லோட் ஆகாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ நம்ம பெரும்பாலும் இப்படி வைக்கும் பொழுது நம்ம இதை வச்சு செக் பண்ணிக்கணும். இப்படி மேனுவலாக வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுறது தான் நல்லது. ஏன்னு வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு சாதாரணமாக ஒரு காம்போ வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி டபுள் ஸ்டிப் இருக்கிறது வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் நிறைய வேலைப்பாடு இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா தகவலையும், சிசி போர்டில் இருக்கிற எல்லா தகவலையும் மேலே கொண்டு போகிறது இந்த காம்போ தான். இதில் ரிப்பேர் ஆகியிருந்தாலும் இங்கே ஃபோன் வேலை செய்யாது. உதாரணத்துக்கு ஒரு சில காம்போனட் வேலை செய்யாது, ஃபீச்சர்ஸ் கிடைக்காது. அப்போ நம்ம தடுமாறிட்டு இருக்க முடியாது. காம்போ காசு கொடுத்து வாங்கிட்டு திரும்ப நம்ம தடுமாறிட்டு இருக்க முடியாது, மீண்டும் இன்னொன்று வாங்கி ஒட்ட முடியாது. அதனால் முதல்லையே நம்ம செக் பண்ணி பார்த்துடணும். இப்படி நம்ம காம்போக்கு பேஸ்ட் போட்டு ஒட்டாமலேயே செக் பண்ண முடியும். அது அப்படின்னு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி இப்படி காமிங்க. கரெக்டாக இந்த காடியில் உட்காரும்போது நமக்கு இது தெரியும். இப்படி உள்ளே உட்காரும்போது அதுக்கப்புறம் தான் அழுத்தணும். ஏன்னா எல்லா தகவலும் இந்த ஸ்டிப் மூலியமாக தான் போகுது. இந்த ஸ்டிப்பு மட்டும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. உங்கள் செல்லில் டிஸ்பிளே உடஞ்சா கூட தப்பு இல்லை, பேட்டரி போனால் கூட தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி கனெக்டரு அந்த மாதிரி ஒரு சில இது போகக்கூடாது. அடிப்பட்டு போர்டு பெண்ட் ஆகிடுச்சுன்னா லைன் கட் ஆகிடும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடாது. ஓகே, இப்போது நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால உடனே ஆன் மட்டும் பண்ணி பார்த்துட்டு ஒட்டிடக்கூடாது. அவசரத்தில் கொஞ்சம் மெனக்கிட்டு சிம்மை போட்டு பார்த்து பேசி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுனா கஸ்டமருக்கும் தொந்தரவு இல்லை, கடைக்காரங்களுக்கும் தொந்தரவு இல்லை. இப்படி போர்டு அழுத்தி பிடிச்சிட்டு அழுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அடிக்கிட்டு நான் சொல்கிறது தான். அப்போ தான் அந்த ஸ்டிப்பு போய் அதில் ஜாயிண்ட் ஆகும். பாருங்கள், சார்ஜ் போட சொல்லுது. ஓகே, இப்போ இந்த செக்கிங் பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு திரும்ப வீடியோ எடுக்கிறேன், கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நல்லபடியாக செக் பண்ணி முடிச்சாச்சு. காம்போ நல்லா தெளிவாக பிரைட்னஸாக இருக்குது. ஸ்பீக்கரு எல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. பாருங்கள், டிஸ்பிளே நல்லா தெளிவாக இருக்குது. நல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்போ டச் பண்ணுறோன்னா 2.5 டைப் பண்ணுறோன்னா எவ்வளோ வேகத்தில் வருது நம்ம தொடும்போது அங்கே ப்ராசஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். ஸ்லோ இருக்கக்கூடாது. சில புது செல்லில் கூட கொஞ்ச நாள் பயன்படுத்தும் போது ஸ்லோ வருது. அதுக்கு காரணம் சாஃப்ட்வேருக்குள்ளே ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும். அது அந்த மாதிரி இதாக வந்துச்சுன்னா வாங்க நாங்கள் பண்ணித்தரோம். அதுக்கும் டச்சுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, இப்போ நல்லபடியாக இருக்குது. இப்போ நம்ம காம்போவை பேஸ்ட்டோடு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான், இந்த காம்போவில் இந்த இடத்துல ஸ்டிப்பில் நல்லா அழகாக டைட்டாக ஒட்டிடணும். ஸோ
சப்போஸ் அந்த இடத்துல கம்மோ அல்லது ஸ்டிக்கரோ இல்லாட்டி கூட நம்ம மேனுவலாவது கம்மை வச்சு அல்லது செல்லோ டேப்பை வச்சு ஒட்டிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த 2 கேபிள்ஸையும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கேபிள் இருந்தால் கொஞ்சம் ஈஸி. டபுள் கேபிள்னால ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது உட்கார மாட்டேங்குது. ஸோ அதில் பேஸ்ட் வச்சு உட்கார வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா எதுக்காக இது இவ்வளவு மெனக்கிட்டு பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் இந்த ஃப்ரேம் உட்கார வைக்கும்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக ஷீட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட் போடுவோம். பேஸ்ட் போடும்போது இந்த இடத்துல சென்சாருக்கு ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பை பார்த்து கரெக்டாக போடணும். நேற்று சொன்ன மாதிரி தான் சாணியாக போன மாதிரி அப்பிடக்கூடாது. அழகாக ஒரு லைனு அழகாக இப்படி போனீங்கனாலே அதுவே கூடவே வந்துடும். கரெக்டாக ஒரு சின்ன கேப் இல்லாமல் தெளிவாக போட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறம் பிடிங்கிட்டு வராது. இல்லைன்னா மேலே இப்படி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி பார்க்கும்பொழுது தனி இப்படி வருது. சில பேருக்கு இப்படி வெளியில் வருதுன்னு சொல்லுவாங்க. காம்பை மட்டும் டிஸ்பிளே மட்டும் வெளியில் வருதுன்னா ஒட்டி கொடுங்கன்னு வர்றாங்க. அது காரணம் என்னன்னா, இந்த பேஸ்ட் நல்லா தெளிவாக போடணும். சில நேரங்களில் நம்ம கீழே போட்டதுனால அது அடிபட்டு அந்த பக்கம் அழுக்கு போய் தூசி போய் அந்த இருக்கிற காற்று போனால் கூட அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஒட்டுற தன்மை இழந்துடும். அதனால் இப்படி அந்த ஃப்ரேம்லேருந்து விலகி வெளியில் வந்துடும். ஓகே, கம்மு போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல சுற்றி பேஸ்ட் இருக்கிறதுனால அந்த பேஸ்ட்டு இந்த ஸ்டிப்பில் படக்கூடாது. அதை தகுந்த மாதிரி கவனமாக கவனித்து நாம் உட்கார வைக்கணும். அவ்வளோதான், நல்லா தெளிவாக உட்காந்துருச்சு. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு இடத்துல கீழே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கீழே தூசி இருக்கக்கூடாது, ஏதாவது ஸ்க்ரூ கூட இருக்கக்கூடாது. நல்லா தெளிவாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் இப்படி வச்சு மேலே ஒர்க் பண்ணுறதுலையே அது எல்லாமே அந்த கம்மு வந்து அழகாக அந்த இடத்துல சீட் ஆகிக்கும். நான் ஒர்க் பண்ணி பேஸ்ட் போடுறதுக்குள்ளே, இது லப்பர் பேண்ட் போடுறதுக்குள்ளே அந்த கம் வந்து அழகாக அந்த ஃப்ரேமில் உட்காந்துக்கும். டிஸ்பிளேவும் அந்த ஃப்ரேமும் அழகாக செட் ஆகிக்கும். காரணம் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு இடத்துல வச்சு ஒர்க் பண்ணுறதுனால. ஸோ இந்த மாதிரி மெதுன்னு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். நல்லா அந்த பக்கம் சீட்டாக இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி தைரியமாக இந்த பக்கம் அழுத்த முடியும்.
இங்கே கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துச்சுன்னா இங்கே பின்னாடி அழுத்தம் போது முன்னாடி உடஞ்சிரும். ஓகே, இந்த இடத்துல அழகாக நம்ம இந்த பெல்ட்டை உட்கார வைக்கணும். ஓகே, எதுக்கு இதை போடுறோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் பேஸ்ட் போட்டோம்னா டிஸ்பிளே வந்து இது பேட்டரி வந்து நகராது, அழகாக கிரிப்பாக பிடிச்சிக்கும். இந்த ஏன் பேட்டரி கிரிப்பாக பிடிச்சிக்கணும் அப்படின்னா அப்போ தான் இந்த கனெக்டு நல்லா துல்லியமாக அதில் படும். இந்த கனெக்ட் நல்லா அதில் பட்டால் தான் நமக்கு வந்து இந்த ஷார்ட் சர்க்கியூட் ப்ராப்ளம், எரரு, சார்ஜிங் எரரு, லோடிங் ப்ராப்ளம் இதெல்லாம் எல்லாமே வராமல் இருக்கும். ஓகே, அழகாக உட்கார வச்சாச்சு. இந்த இடத்துல சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கும். எப்படி இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கை இப்படி நேராக இருக்கும், ஒரு இடத்துல இப்படி இருக்கும். அப்போ நம்ம உட்கார வைக்கும்போது தெளிவாக அதுக்குள்ளே போர்டை உள்ள உட்கார வைக்கணும், அப்போ தான் தெளிவாக உட்காரும். இப்போ பாருங்கள், பார்த்தாலே நல்லா அழகாக ஃபிட்டிங்காக இருக்கும். நான் பெரும்பாலும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு தான் ஆன் பண்ணி பார்ப்பேன். அந்தளவுக்கு எனக்கு தெரியும் இந்த காம்போ செட் ஆகுமா செட் ஆகாதான்னு நான் கண்ணில் பார்த்தே சொல்லிடுவேன். சில நேரங்களில் எல்லாம் பண்ணி ஸ்க்ரூவெல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஆனே பண்ணி பார்ப்பேன். ஒரு நம்பிக்கை வேலை செஞ்சிடும் அப்படின்னு. அந்த காம்போ கண்ணில் பார்த்தாலே சொல்லிடுவேன். என்னை கேட்டால் இன்னும் சைனாக்காரனும் இல்லை படிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பாருங்க, ஒரே ஒரு சார்ஜ் போகிற இடம் கொடுத்துருக்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய செல்லில் நினச்சி பாருங்கள், எல்லா பக்கமும் எவ்வளோ ஃப்ரீ இடம் இருக்குது. இந்த பக்கம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ப்ளஸ் மைனஸ் கொடுத்து சார்ஜ் ஏறுற மாதிரி ஒரு சின்ன வழி பண்ணலாம், எக்ஸ்ட்ரா பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு சார்ஜ் போகிற பின்னு உடஞ்சி போச்சுன்னா இன்னொரு இடத்துலேருந்து சார்ஜ் போகிற மாதிரி ஒரு வழி பண்ணலாம். ஒரு சில செல்லில் அப்படி 2 சார்ஜிங் போர்ட்டோட வருதுன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒரு நல்ல ஐடியா தான். எல்லா பக்கமும் நல்லா விட்டு பாருங்கள், எந்த இடத்துலையாவது கேப் இருக்குதா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். அப்படியே இந்த இடத்துல கேப் இருந்துச்சுன்னா போட்டு அழுத்தக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது கேபிள் இருக்கும், அந்த கேபிள் மேலால் வந்திருக்கும். அப்போ அதை போட்டு அழுத்தி அந்த கேபிள் பிச்சிடக்கூடாது. ஒரு வாட்டி உள்ளே போகல இப்படின்னா இப்படி கழட்டி என்னப்பா ஆச்சு, இவ்வளோ ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குதா அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்குது. ஓகே, ஆப்ரேஷன் சக்ஸஸ். இதுக்கு மேலே நான் தேவையில்ல கடை பசங்களே எல்லாத்தையும் பண்ணி ஸ்க்ரூவெல்லாம் போட்டு ஃபிட் பண்ணி வச்சுருவாங்க. தேங்க்யூ வெரி மச்.